ஒவ்வொரு நாட்டு ரூபாய் மதிப்பும் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும். ஆனால் கிரிப்டோ கரன்சிகளின் மதிப்பு மட்டும் பெரும் உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு மாத காலத்தில். எதனால் இந்த ஏற்றம்? உலக பொருளாதாரத்தில் இது ஆரோக்கியமான போக்கா? பிட்காயின் முதலீடு பாதுகாப்பானதா? விரிவாக பேசலாம் இந்த தொகுப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தல் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ட்ரம்புக்கு சாதகமான அலை உருவாகி கொண்டிருந்த சமயத்திலிருந்தே பிட்காயின் எனப்படும் மெய்நிகர் நாணயங்களின் மதிப்பு ஏறத் தொடங்கியது. ட்ரம்ப் வெற்றி பெற்ற பிறகு, அவர்தான் அமெரிக்காவின் புதிய அதிபர் என்பது உறுதியான பிறகு, பிட்காயின் எனப்படும் கிரிப்டோ கரன்சியின் மதிப்பு அசாத்திய உச்சங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலும் வரலாறு காணாத வகையில் பிட்காயின் விலை $1,00,000 கடந்துவிட்டது. பிட்காயினுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கும் ட்ரம்ப், அமெரிக்காவின் பங்கு பரிவர்த்தனை ஆணையத்தின் தலைவராக பால் ஆட்கின்ஸ் என்பவரை நியமித்திருக்கிறார். டிஜிட்டல் சொத்துகள் மற்றும் பிற புதுமையான டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் முதலீட்டு சந்தை உத்திகளில் நம்பிக்கை கொண்டவரான பால் நியமனம் அமெரிக்காவில் பிட்காயின் வளர்ச்சிக்கு இன்னும் தூண்டுகோலாக அமையும் என்று கருதப்படுகிறது. உலக பொருளாதாரத்தில் காமர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கமாடிட்டிஸ் விற்கிறது, ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு கமாடிட்டிஸ் விற்கிறது. இப்போ அந்த டிரான்சாக்ஷனில் பிட்காயினை யூஸ் பண்ணி வாங்கிறது விற்கிறதுன்றது இன்னைக்கு தேதியில் உலக ரீதியில் அது ரொம்ப கம்மி, ரொம்ப 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 கம்மி. ஸோ அதனால இந்த விலை குயர்வு பிட்காயின்ல அது பொருளாதார சந்தையில என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதியில அது ஒரு இம்பாக்ட் ஒன்றும் கிரியேட் பண்ணாது. நாளடைவில் பிட்காயின் அக்செப்டன்ஸ் அதிகம் ஆக ஆக இந்த ட்ரேடிங்க்கு இந்த காமர்ஸுக்கு பிட்காயினை யூஸ் பண்றதுக்கு ஒரு காமனா இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அப்போ இதனால சில விளைவுகள் இருக்கும். பட் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்துவமான ரூபாய் மதிப்பு இருக்கிறது. இந்தியாவுக்கு ரூபாய் எனில் அமெரிக்காவுக்கு டாலர். இதே போல ஒவ்வொரு நாட்டுக்கும் ரூபாய் இருக்கும்போது மெய்நிகர் நாணயங்கள் என்பவை எவை? குறிப்பாக பிட்காயின் என்பது என்ன? அதன் மதிப்பு குறித்த கேள்விகள் எழலாம். இதில் முதலீடு செய்வது பற்றி தெளிவான விளக்கத்தை அளிக்கிறார் பொருளாதார வல்லுநர் ராஜேஷ். ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஷேருக்கும் பேக்கிங் ஒரு கம்பெனி இருக்கும். அதாவது அந்த கம்பெனி தான் அந்த ஷேர்ஸோட அசெட். ஸோ ஒவ்வொரு ஷேருக்கும் அந்த மாதிரி கம்பெனி பேக்கிங் இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் இருக்கும். அப்புறம் ரிசர்வ் பேங்கோட ரெகுலேஷன், அப்புறம் செபியோட ரெகுலேஷன். இது எல்லாமே உங்களுக்கு நார்மல் ஸ்டாக் மார்க்கெட்டு, பாண்ட் மார்க்கெட்லேயோ தாராளமாக உண்டு. இப்போ இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிட்காயினோ இல்லை டாஜி காயினோ இந்த மாதிரி காயின் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதுக்கு எந்த ஒரு பேக்கிங்குமே கிடையாது. அதாவது ஒரு சீரியல் நம்பரை தான் நீங்கள் வாங்குறீங்க. அதுக்கு ஆக்சுவல் அசெட் பேக்கிங் ஒரு கோல்டோ இல்லை சில்வரோ இல்லை ஒரு கம்பெனியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதில் உலகத்தில் இதை யாருமே ரெகுலேட் பண்ணுறதும் கிடையாது. ஸோ ஒரே நாளில் அது 100% ஏறலாம், அதே மாதிரி 100% இறங்கலாம். அந்த மாதிரி ரிஸ்க்கு நிறைய இருக்குது. ஸோ இதில் லாபம் நிறைய வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அதில் போய் விழுந்து இந்த மாதிரி காசு நிறைய லூஸ் பண்ணிவிட்டு தற்கொலை மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் முடிவுக்கும் போயிடுறாங்க. ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா, எதில் இன்வெஸ்ட் பண்ணினாலும் நீங்கள் ஒரு அசெட் பேக்கிங்கோ இல்லை ஒரு ரெகுலேஷன் இருக்கிற ஒரு அசெட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு இட் வில் பி வெரி மச் சேஃபர். அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் அமையும் புதிய அரசு இப்போதே வர்த்தக ரீதியில் பல நடவடிக்கைகளை அறிவித்து வருகிறது.
பிட்காயினுக்கு ட்ரம்ப் அளிக்கும் ஆதரவு அதன் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. இப்போ அமெரிக்க எலெக்ஷனில் ட்ரம்ப் வருவார் அப்படின்னு தெரிஞ்சு தான் இது ஏற ஆரம்பிச்சது. ஏன்னா ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ்க்கு சாதகமாக இருக்கிறவர். ஏன்னா எலான் மஸ்க் அவரோட ஃப்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடியும் கிரிப்டோ கரன்சிஸை வி வில் ஸ்டார்ட் யூஸிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பாசிட்டிவ் சொல்லும்போது எந்த கரன்சியை அவர் எடுக்க போகிறாரு, இல்லை வேறு ஏதாவது புதுசாக உருவாக்க போகிறாரா, இல்லாட்டி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கே அவர் எடுத்து வைக்க போகிறாரா, இப்போ அதை எப்படி உலகம் பூரா யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. இட் இஸ் ஸ்டில் இன் ஏர்லி ஸ்டேஜஸ். இப்போதைக்கு அதை பற்றி எதுவுமே அந்த அளவுக்கு தெரியல டீட்டெயில்ஸ். அமெரிக்காவில் தேர்தல் நடைபெற்ற நவம்பர் 5ஆம் தேதி பிட்காயின் மதிப்பு இந்திய ரூபாயில் 57 லட்சமாக இருந்தது. சுமார் 1 மாத காலத்தில் இந்த மதிப்பு 84 லட்சம் ரூபாயாக அதிகரித்துவிட்டது. ஆனால் இந்தியாவில் பிட்காயின் உள்ளிட்ட எந்த கிரிப்டோ கரன்சிகளுக்கும் அங்கீகாரம் இல்லை. இருந்தபோதும் கிரிப்டோ கரன்சிகளில் பரிவர்த்தனை செய்வது நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து கிரிப்டோ கரன்சிஸை ட்ரேடு பண்ணணும்னு சொல்லலை, ட்ரேடு பண்ண வேணான்னு சொல்லலை. நீ தாராளமாக ட்ரேட் பண்ணு, ஆனால் எவ்வளோ ட்ரேட் பண்ணுறியோ அதில் எனக்கு லாபத்தில் 30% டேக்ஸ் எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக. ஏன்னா இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எதையுமே ரெகுலேட் பண்ணவே முடியாது. இந்த எக்ஸ்சேஞ்ச் எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இது எதுவுமே நம்மளால் ரெகுலேட் பண்ணவே முடியாது. அப்படி நாம் வந்து ஃபுல்லாக இதை பிளாக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வேறு ஏதாவது வழியில் பிளாக் மார்க்கெட்டில் வாங்குறது அப்படி இப்படின்னு சொல்லி மக்கள் வந்து இன்னும் நிறைய பணத்தை வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2008ஆம் ஆண்டு சதோஷி நக்கமோட்டோ என்பவரால் உருவாக்கப்பட்ட முதல் கிரிப்டோ கரன்சியான பிட்காயின் 2009 முதல் பயன்பாட்டுக்கு வந்தது. இதுபோன்ற கிரிப்டோ கரன்சிகளில் பரிவர்த்தனை செய்வதும் சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதும் நடப்பதால் பல நாடுகள் இன்னும் கிரிப்டோ கரன்சியை மதிப்புமிகு நாணயமாக அங்கீகரிக்கவில்லை. ஆனால் அமெரிக்காவின் புதிய அதிபர் ஆகப் போகும் டொனால்ட் ட்ரம்ப் இதனை ஆதரிப்பதால் சர்வதேச அளவில் இதன் தாக்கம் எதிரொலிக்கும் என்று கருதப்படுகிறது.